செய்தியை பார்த்து வருகிறோம். ஈசிஆர் சாலையில் பெண்கள் சென்ற காரை பின்தொடர்ந்து சென்ற அச்சுறுத்திய அந்த விவகாரத்தில் ஒருவன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறான். கல்லூரி மாணவர் ஒருவரை கைது செய்து தனிப்படை போலீசார் தற்போது விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஈசிஆர் சாலையில் பெண்கள் சென்ற காரை பின்தொடர்ந்து சென்று அச்சுறுத்திய அந்த விவகாரத்தில் தற்போது ஒருவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். கல்லூரி மாணவர் ஒருவரை கைது செய்து தனிப்படை போலீசார் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுமன். சுமன், வணக்கம். தற்போது இந்த விவகாரத்துல கல்லூரி மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யார் அவர்? விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை நள்ளிரவு 2 மணி அளவில் பெண்கள் 4 பெண்கள் 2 ஆண்கள் முட்டுக்காடு படகு கூடாம் பகுதிக்கு சென்று பார்வையிட்டு வந்துள்ளனர். அப்போது அங்கு ஏற்கனவே 2 கார்களில் சுமார் 8 ஆண்கள் இருந்துள்ளனர். அங்கிருந்து பெண்கள் பார்வையிட்டு புறப்படும் போது அவர்கள் காரை உரசியதாக தகவலானது வெளியாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்ந்து ஆண்கள் 2 கார்களில் இருந்த 8 ஆண்கள் பெண்கள் சென்ற காரை இந்த ஈசிஆர் சாலையில் வழிமறித்து பின்தொடர்ந்து அதிவேகத்தில் இயக்கி அந்த ஒரு காரில் இருந்து ஒரு ஆண் இளைஞர் ஒருவர் பெண் அந்த காரை நோக்கி ஓடி வந்து கட்டி கூச்சல் விட்டுள்ளார். தொடர்ந்து அவரிடம் சண்டையும் விட்டுள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்ட பெண் காணத்தூர் காவலத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் தொடர்ந்து தற்போது வரை 5 தனிப்படை அமைத்து 5 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இன்று மாலை 2 கார்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். தற்போது இந்த வழக்கில் ஒரு இளைஞரை கைது செய்துள்ளனர். அதாவது அவர் சென்னை காட்டாங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த பிரபல கல்லூரி படிக்கும் மாணவன் என தெரிய வந்தது. தொடர்ந்து அந்த மாணவனை போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து அவரிடம் வந்த நண்பர்கள் யார் யார் எனவும் தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுமன்.